हाय फ्रेंड्स ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காத நல்ல சுவையான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த சென்னா மசாலாவுக்கு அரை கப் அளவுக்கு சென்னாவை கிண்ணத்துல எடுத்துக்குங்க. அதாவது வெள்ளை கொண்டக்கடலையே எடுத்துக்குங்க. எப்பயும் போல நல்லா வாஷ் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டுக்குங்க. தண்ணி எல்லாம் வடிகட்டி விட்டு கொண்டக்கடலையை குக்கர் பேனுக்கு மாத்தி விட்டுக்குங்க. மறுபடியும் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து சென்னாக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து பேன்ல 1 டீஸ்பூன் சோம்பு கூடவே 1 டீஸ்பூன் மல்லி விதையை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. சோம்பு மல்லி ரெண்டும் வறுபட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூடவே 6 வரமிளகாவை சேர்த்து விட்டு வறுத்து விட்டுக்குங்க. கருகிடாம இருக்கிறதுக்கு மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்குங்க. ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணி லைட்டா சூடான பேன்ல சேர்த்து விட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் அடிபிடிக்காம வதங்கி வரதுக்கு லோ ஃப்ளேம்லயே வதக்கி விட்டுக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. எல்லாம் லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியில இருக்கிற ஈரப்பதம் அடிபிடிக்காம நல்லா வதங்கி வந்துடும். வதக்கி விட்டுக்குங்க. நல்ல ஒரு வாசனைக்காக கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி பாருங்க கொஞ்சம் போல சுருண்டு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சம் போல தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இது எல்லாமே நல்லா வெந்து வரதுக்கு கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. இடையில கொஞ்சம் கிளறியும் விட்டுக்குங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்து எல்லா பொருளும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கரை ஓபன் பண்ணி விட்டோம்னா கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சு விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்திருந்த மிளகா மல்லி எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுட்டு நல்லா எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க. அடுத்து இந்த பொடி கூட நம்ம நல்லா வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதுல இருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலையும் சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற விழுத பேன்ல சேர்த்து விட்டுக்குங்க. மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மேல தெரிக்காம இருக்கிறதுக்கு சட்டுன்னு கவர் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கிங்க. இது இப்போ நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். சில நிமிடங்களுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு நல்ல ஒரு கலந்து கொடுத்துட்டு வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை கொஞ்சம் தண்ணியோடயே சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து கவர் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி விட்டு ஓபன் பண்ணி மேல கொஞ்சம் கசூரி மேத்தியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இவ்வளவுதாங்க. பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காத அதாவது 0 ஆயில் சென்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு அருமையா இருக்குங்க இந்த சென்னா மசாலா. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.